நாம முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா, பிலிப்பியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். யார் இது ஆனது? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? தம்மை தாமே வெறுமையாக்கி. நம்முடைய தேவன் மகா சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் என்ன செஞ்சாரா? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாராம். என்ன ரூபம் எடுத்தாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு எப்படி வந்தாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக தெய்வம் பூமிக்கு வந்தாரா? அதுல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதற்காக அடிமையின் ரூபம் எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? எதற்காக தெய்வம் அடிமையின் ரூபம் எடுத்தார்? முழு உலகமும் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினால பிசாசுக்கு அடிமையாகிவிட்டது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, முழு உலகமும் பிசாசின் கையில் இருக்கிறதா. முழு உலகமும் யார் கையில இருக்கா? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. முழு உலகமும் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. முழு உலகமும் பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. முழு உலகமும் சாபத்துக்கு அடிமைப்பட்டிருக்கு. அப்ப அடிமை பெற்ற தன்னுடைய ஜனங்களை மீட்டு எடுப்பதற்காக இயேசு மகாராஜா அடிமையாக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு மனித சாயலாய் வந்தது எதற்குன்னு கேட்டா, தம்முடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க. அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்க. அல்லேலூயா. சாபத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு மகாராஜா நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல நமக்கு இருக்கிற முதல் ஆசீர்வாதம் விடுதலை. நாம் எதற்கும் அடிமைப்படக்கூடாது. என்னுடைய ஜனம் பாவத்திற்கு அடிமையாக கூடாது. என்னுடைய ஜனம் பிசாசிற்கு அடிமையாக கூடாது. என்னுடைய ஜனம் பாவத்துக்கு அடிமையாக கூடாது. என்னுடைய ஜனம் கடனுக்கு அடிமையாக கூடாது. என்னுடைய ஜனம் வியாதிக்கு அடிமையாக கூடாது. என்னுடைய ஜனம் விடுதலையாய் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் அவருடைய ஜனமாகிய இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்திருக்கிற நீங்க எந்த கவலையோட வந்திருக்கிறீங்க? எந்த கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க? அந்த கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ பாடலை பாடி கொண்டாடுவதற்கு அல்ல, ஏதோ வெடி வெடித்து கொண்டாடுவதற்கு அல்ல, ஏதோ டான்ஸ் ஆடி கொண்டாடுவதற்கு அல்ல, ஏதோ கிஃப்ட் கொடுத்து கொண்டாடுவதற்கு அல்ல. நீங்கள் பூமியில உயிரோடு வாழ்கிற நாட்கள் எல்லாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காக, கவலை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கடன் இல்லாமல், பாவம் இல்லாமல், சாபம் இல்லாமல் விடுதலையோடு வாழ்வதற்காக தான் இயேசு மகாராஜா அடிமையின் ரூபம் எடுத்தார். முதல் ஆசீர்வாதம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, என்னை விடுதலையாக்க இயேசு பூமிக்கு வந்தார். சொல்லுங்க, என்னை விடுதலையாக்க. உங்களை வாட்டி வதைக்கிற அந்த கவலையிலிருந்து விடுதலையாக்க, உங்கள் கண்ணீரிலிருந்து விடுதலையாக்க, உங்களை எந்த காரியம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு மகாராஜா நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக கிறிஸ்துமஸின் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா, அதே பிலிப்பியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். முதலாவது தேவன் அடிமையின் ரூபம் எடுத்தார்னு சொன்ன, இரண்டாவது தேவன் தன்னை தாழ்த்தி பூமிக்கு இறங்கி வந்தாராம். அவ்வளோ பெரிய தேவன். அவரை குறித்து முந்தைய வேத பகுதியை பார்ப்பீங்கன்னா, தேவனுக்கு சமமாய் இருந்தோம் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி என்ன எடுத்தாரா? தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருப்போம். அந்த நாட்கள பிறந்தவங்க எல்லாம் வீட்டுல பிறந்தாங்க. ஆனா ராஜாதி ராஜா எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல. அவர் ராஜா. அவர் மாட்டு தொழுவத்துல பிறந்தாலும் ராஜா. அல்லேலூயா. அவர் ஏன் மாட்டு தொழுவத்துல பிறந்தார் தெரியுங்களா? தம்மை தாமே தாழ்த்தும்படியா. தம்மை தாமே தாழ்த்தும்படியா. இயேசு கிறிஸ்து ஏன் அவரை தாழ்த்தினார் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஏன் தன்னைத்தானே தாழ்த்தி மாட்டு தொழுவத்துல பிறந்தார்? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. நம்மை உயர்த்த.
அவருடைய ஜனமாகிய நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து மகிழ, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உயர்த்தி மகிழ, உங்கள் குடும்பத்துல உங்களை உயர்த்தி மகிழ, படிப்புல உங்களை உயர்த்தி மகிழதான் இயேசு மகாராஜா தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருக்கிற 2வது ஆசீர்வாதம், அவருடைய ஜனமாகிய நாம் எல்லா இடத்திலும் உயர்த்தப்பட வேண்டும். எல்லா இடத்திலும் குடும்பமானாலும் உயர்த்தப்பட வேண்டும், அது கல்வி ஸ்தாபனமானாலும் உயர்த்தப்பட வேண்டும், நீங்கள் வேலை பார்க்கிற இடமானாலும் உயர்த்தப்பட வேண்டும், தொழிலானாலும் என்னுடைய ஜனம் உயர்ந்த இடத்துல இருக்க நம்முடைய தெய்வமாகிய இயேசு மகாராஜா தன்னை தாழ்த்தி மாட்டு தொழுவத்துல பிறந்தார். அல்லேலூயா. அதனாலதான் மரியாள் பாடினாங்க, உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே, என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மைத்தான் மகிழ்ச்சி அடை. சந்தோஷமா பாடுங்க, நம்மை உயர்த்ததான் இயேசு பூமிக்கு தாழ்த்தினார். மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2வது blessing, நாம் உயர்த்தப்பட நம்முடைய தெய்வம் கிறிஸ்துமஸை நினைவு கூறுகிறோமே, தன்னை தாழ்த்தி மாட்டு தொழுவத்துல பிறந்தார். என்னுடைய வாழ்க்கையில திருமணமாகி 2 குழந்தைகளை இழந்து தத்தளித்த நேரத்துல கண்ணீரோடு தேவ சமூகத்துல அழுத நாட்கள் உண்டு. என் அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை தர மாட்டீங்களான்னு, 1000 சபையில பிலீவர் இருக்கட்டும், 1000 பிலீவர் இருக்கட்டும் ஆண்டவரே, என்ன அம்மானு கூப்பிட எனக்கு ஒரு குழந்தை தர மாட்டீங்களான்னு அங்கலாயிட்டேன். கர்த்தர் அழகான குழந்தை இதனால என்னை தந்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சொல்லுங்க, என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. நம்மை உயர்த்த நம் தேவன் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. 3வது இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்முடைய தெய்வமாகிய இயேசு மகாராஜா ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் நமக்காக இயேசு கிறிஸ்து தரித்திரராய் பூமிக்கு வந்தாராம். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா, ஆனா அவருடைய ஜனமாகிய நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரராக பூமிக்கு இறங்கி வந்தாராம். அல்லேலூயா. நம்மெல்லாம் பிறக்க ஒரு வீடு இருந்துச்சா இல்லையா சொல்லுங்க? நம்மெல்லாம் பிறக்க வீடு இருந்தது, நம்மெல்லாம் பிறக்க ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஆனா இயேசு மகாராஜா பிறக்க யாருமே இடம் தர மாட்டோம். போப்போம், இயேசு மகாராஜா சுமந்து கொண்டு அந்த மரியாள் பிரசவ வேலையோடு ஒவ்வொரு வீட்டை கதவை தட்டும்போது ஐயோ இங்க இடம் இல்ல, போப்போ போப்போ போப்போடு துரத்தி அடிச்சாங்க. இயேசு மகாராஜா ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் ஏன் சரித்திரராய் பூமிக்கு வந்தார் தெரியுங்களா? சொல்லுங்க. என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்ற, என்னை ஆசீர்வதிக்கதான் கர்த்தர் பூமிக்கு சரித்திரராய் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, நம்ம இப்படியேதான் வறுமையோட தான் வாழணும், சரித்திரத்தோட தான் இருக்கும். தேவ சித்தமே கிடையாது. நம்மை குறித்து தேவ சித்தம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாகத்தானே நீ தரித்திரராய் பூமிக்கு பிறந்த, அப்படியானால் எனக்கு அந்த ஐஸ்வர்யம் எங்கே? என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேளுங்க, உரிமை இருக்கிறது நமக்கு. நமக்காக தான் நம்முடைய தேவன் தரித்திரர், அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருந்தும் நமக்காக நாம்
ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக, நாம் உயர்த்தப்படும்படியாக தான் நம்முடைய தெய்வம் சரித்திரராய் பூமிக்கு வந்தாராம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வத்தின் பிள்ளைகளாக்கும் நீங்களும் நானும். இனிமே நம்ம கவலைப்படலாமா? கவலைப்படலாமா? சிரிச்சுட்டு தான் சொல்லுங்களேன், கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துமஸின் 3 ஆசீர்வாதங்களை பார்த்தோம். என்னென்ன ஆசீர்வாதம் கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்? முதல் ஆசீர்வாதம் என்ன? விடுதலை. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? உயர்த்துறது. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? ஐஸ்வர்யம். அப்படியே கண்ணை மூடி ஆண்டவரே, நம்முடைய முதல் வருகை கிறிஸ்துமஸ், அதை மட்டுமாய் ஆடி பாடி வெடி வெடித்து டான்ஸ் ஆடி கிஃப்ட் கொடுத்து நாங்கள் கொண்டாடினோம். அடுத்து கிறிஸ்துமஸுக்குரிய 3 ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. கேளுங்க அப்படியே ஆண்டவர். எந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு விடுதலை தரணும் கேளுங்க. எந்த காரியத்துல நீங்க அடிமைப்பட்டது போல ஃபீல் பண்றீங்க, எந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு விடுதலை தரணும் கேளுங்க. கேளுங்க ஆண்டவரே, என் கணவன் ரட்சிக்கப்படாதது எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு அதுல இருந்து விடுதலை தாங்க. விடுதலையோடு உண்மை ஆராதிக்க என் கணவனை ரட்சிங்க. கேளுங்க. இன்னும் என்னென்ன காரியத்துல தேவன் உங்களுக்கு விடுதலை தரணும் கேளுங்க. இந்த ஒரு பாவம் மாத்திரம் என்னால விடவே முடியல ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட வந்திருக்கிற எனக்கு அந்த பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலையை தாங்க. கேளுங்க. எந்த காரியத்துல தேவன் உங்களை விடுவிக்கணும் கேளுங்க. கேளுங்க. அது நோயா இருக்கட்டும், அது பேயா இருக்கட்டும், அது பாவமா இருக்கட்டும், அது சாபமா இருக்கட்டும், கேளுங்க. ஏசப்பா, நீ கிறிஸ்து பிறந்த இந்த நாள்ல ஆண்டவரே உங்களுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டு கண்டு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகம் முறிவதாக, எல்லா அடிமைத்தனம் முறிந்து விழுவதாக என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இரண்டாவது கேளுங்க. ஆண்டவரே, என்னை உயர்த்தும், படிப்புல என்னை உயர்த்தும். கேளுங்க. நான் முதலிடம் வாங்கினாட, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாடவரே, எனக்கு ஞானம் கொடுங்க. கேளுங்க. கேளுங்க. படிப்புல என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்துல என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, நான் வேலை பார்க்கிற இடத்துல என்னை உயர்த்துங்க, என் தொழில என்னை உயர்த்துங்க. உயர்த்து. கேளுங்க. 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 ஹalleluya. ஹalleluya. மூன்றாவதாக ஆண்டவரே ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதத்தை கேளுங்க. ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கிற. கேளுங்க. ஏசப்பாவை பார்த்து கேளுங்க. பூமி தாங்காத அளவுக்கு செல்வ சீமாராய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாய்தான் நீ பூமிக்கு தரிசனராய் வந்தீரே. வந்தீரே, என்னை ஆசீர்வதியும். கேளுங்க. என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தபடியால் கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ். தீமோத்தி ஆரைக்கராஜ், அக்கினி கிறிஸ்தவ சபை, நம்பர் 4, புது தெரு, அம்மா மண்டபம் ரோடு, ஸ்ரீரங்கம், திருச்சி 6. செல் நம்பர் 9846059110 மற்றும் 9788546568.